வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கியா சீரியலில் இந்த அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியாச்சும் இன்னைக்கு இலக்கியா நம்மளை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, மகாராணி மேலே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. கடைசியில் நம்ம இலக்கியா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவ பாய்சனே சாப்பிடல, விட்டமின் டானிக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி அவள் ஏமாத்திட்டு இருக்கா, அவளை சும்மா விடக்கூடாது, நான் அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் இந்த அஞ்சலி ஏமாத்திட்டாளே அப்படின்ற கோபம் நம்ம இலக்கியாவுக்கு ரொம்ப அதிகங்க. இப்போ இந்த இலக்கியா இங்கே கேட்குறாங்க, இலக்கியா இப்படியே வீட்டுக்கு போயிடலாம்ல அப்படின்ற ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. நம்ம இலக்கியா இருந்துட்டு கண்ணத்து மேலே பல்லா பல்லா பல்லான்னு சொல்லிட்டு 4 அடி கொடுக்குறாங்க. இந்த அஞ்சலி என்ன இலக்கியா இப்படி அடிக்கிற, எதுக்கு அடிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப, யாரடி ஏமாத்திட்டு இருக்க, உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சு ஜானம்மா கார்த்திக்கு வேணான்னு சொன்னா கூட நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன். ஆனால் இருந்துட்டு என்னையே ஏமாத்துற அளவுக்கு உனக்கு திமிரு வந்துடுச்சேன், ஜன்மத்துக்கு நீங்கள் திருந்த மாட்டீங்களா, என் மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பாசத்தோடு செஞ்சேன், ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டீங்க அப்படின்றத நிரூபிச்சிட்டீங்களேடி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை இலக்கியா என்னை மன்னிச்சிடு இலக்கியா, அவங்க 2 அத்தையும் கார்த்திகை என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என் மேலே கொஞ்சம் சிம்பத்தி கிரியேட் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி நானும் காட்டுறாங்க. உடனே நம்ம இலக்கியா இப்பயும் மனசு மாறுவாங்களா, இவ்வளோ ஏமாத்திட்டு எப்படி மனசு மாறுவாங்க நம்ம இலக்கியா? அதனால இங்கே பாரு, நீ முடிஞ்சிச்சு உன் கதை, இனிமேல்ட்டு உன்னை கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் துளி கூட எனக்கு இருக்காதுடி. என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்த மாதிரி நீ என்னை நம்ப வச்சுட்ட, சும்மாவே நான் திருந்திட்டேன், நான் நல்லபடியாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டேன், இதுக்கப்புறமா உன்னை நம்பன்னா அவ்வளோதான், என்னை விட முட்டாள் வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய இந்த அஞ்சலியையும் இந்த சின்னாமணியும் இங்கே விட்டுட்டு நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஜானம்மா என்னம்மா இந்த மகாராணியை கூட்டிகிட்டு வரேன்னு இன்னும் வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம இலக்கிய என்னையே ஏமாற்றிட்டாங்க அத்தை, இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு, இனிமேல்ட்டு அந்த அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு துளி கூட நான் நினைக்க மாட்டேன், கார்த்திகை பிரிய கூடவே நான் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா நல்ல முடிவாக சொல்கிறேங்க. நம்ம ஜானம்மாக்கும் கார்த்திக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறமா இந்த பைரவிக்கு வைத்தறிச்சலாக இருக்குதுச்சே, இந்த வழி மூலமாச்சு இலக்கியா பேரை கெடுக்கலாம், ஜானம்மா மனசில் வெறுப்பை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவாக இருந்தேன். அஞ்சலி வீட்டுக்கு கொண்டு வந்துருவா, அவளை வச்சு மேலே வெறுப்பை கலப்பி இவளை வீட்டை விட்டு விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதை எல்லாத்தையுமே முடிச்சிட்டாள் இவ அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு ஒரு பக்கம் வைத்தறிச்சல், ஒரு பக்கம் நம்ம கௌதம் எஸ்எஸ்கே கிட்ட சாமியாக ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி அம்மா என்னோட புள்ளிக்கிட்ட நான் தான் அம்மான்றத சொல்லு இலக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஜானம்மா அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கிய என்ன செய்ய போகிறாங்க, நம்ம ரேவதி அம்மா கௌதமோட அம்மான்ற விஷயத்த கௌதம் கிட்ட சொல்லுவாங்களா என்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப்